ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டிடிஎஃப் பாசன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு வந்து மதுரை போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னா, கைது பண்ணியிருக்காங்க. எதற்காகனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில கார் ஓட்டிட்டு போகும்போது, செல்ஃபோன் பேசிக்கிட்டே, அடுத்தவங்கள இடிச்சு பொதுமக்களுக்கு தொல்லை தரும் வகையில அவர் கார ஓட்டுறதா சொல்லி, அவர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க 6 பிரிவின் கீழ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை போலீஸ் வந்து அவர அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. தென் அவருக்கு கோர்ட்டுல பெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜட்ஜி குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது போல தவறுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் போலீஸ்க்கும், இவருக்கும் ஏன் இது போல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவரு ஏகப்பட்ட வகையில வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ச் பண்ற ஒரு நபரா மாறியிருக்காருன்னு தான் புரிஞ்சுக்கணும். அதனால இவரு ஸோ செய்ற ஒரு சின்ன சின்ன வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து பண்ணணும். இல்லன்னா இப்படி தான் ஆகும். தென் இவரு இதே போல அரெஸ்ட் பண்ணா, போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் யோசிக்கணும். அவருக்கும் அவங்க அம்மா எவ்வளோ மன உளைச்சல் ஆவாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. டிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிட் ஷாப்ல வந்து அந்த சவுண்ட் அதிகமா வர விஷயங்கள்லாம் விக்கிறது, இது போல விஷயத்தெல்லாம் ஈடுபடாம இருந்தா, போலீஸாரும் அவர் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கேத்தாப்புல சேஃபா நடந்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். தென் ஜாமீன் வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில ஜாமீன் வழங்கியிருக்காங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மஞ்சள் வீரன் என்ற படத்தில நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த படத்துக்காக 25,00,000 முன்பணம் வாங்கியிருக்கேன். அதனால நான் படம் நடிச்சே ஆகணும். அத பேஸ் பண்ணி ஜாமீன் குடுங்க. நான் திருந்தி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பேஸ் பண்ணி ஸோ மதுரையில அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாமீன் குடுத்துருக்காங்க டுடே. ஸோ போலீஸ்க்கு ஆப்போசிட்டா அவர் பண்ணாம இருக்கணும். பண்ணாம இருந்தாவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பாட்டுன்னு ஒரு லைஃப்ப பார்த்துட்டு ஒழுங்கா போனாவே, எந்த பிரச்சனையும் இல்லாம போகும். பார்த்து பார்த்து கொஞ்சம் சேஃபா இருந்துக்கணும். ஏன்னா அவ்வளோ வாட்சிங் பெர்சனா வந்து டிடிஎஃப் இருக்காரு. தென் போலீஸ்க்கும், இவருக்கும் இதுக்கப்புறம் பிரச்சனை நடக்காம இருக்கணும். இவரும் சேஃபா இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.